மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் ஏற்பட்ட குழந்தைகள் மரணத்திற்கு தொடர்புடையதாக கருதப்படுகிற மருந்து கோல்ட்ரிப் சிரப் பற்றி சொல்லப்பட்டது. உடனடியாக அரசு அவர்களிடமிருந்து கடிதம் கிடைக்கப்பட்ட உடனே அந்த விற்பனைக்கு தடை செய்யப்பட்டு சேல்ஸ் பேண்ட் என்கின்ற வகையில் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டது. சந்தேகத்திற்குரிய அந்த மருந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் விற்பதற்கு தடை செய்யப்பட்டது. மிக வேகமாக செயல்பட்டதன் விளைவாக தமிழ்நாட்டில் எந்தவிதமான அந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பதில் எதுவாக இருந்தாலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த நிறுவனத்தை மூடுவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அதனுடைய ஆர்டரையும் கேன்சல் செய்து அந்த நிறுவனத்தை மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த மருந்தில் விஷத்தன்மை உடைய அந்த கெமிக்கல்ஸ் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வகையில் அவர்களுக்கு இப்பொழுது, அதாவது நேற்றைக்கு 7ஆம் தேதி ஒரு மருந்து ஆய்வாளர் மூலம் இன்னொரு நோட்டீஸும் ஷோகாஸ் நோட்டீஸ் கிரிமினல் ஆக்ஷன் ஏன் எடுக்கக்கூடாது என்கின்ற வகையில் ஒரு நோட்டீஸும் தரப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பானைக்கு அவர்களுடைய பதில் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு கிரிமினல் ஆக்ஷனும் அவர்கள் மேல் ஒரு மருந்து ஆய்வாளர் மூலம் இன்னொரு நோட்டீஸும் ஷோகாஸ் நோட்டீஸ் கிரிமினல் ஆக்ஷன் ஏன் எடுக்கக்கூடாது என்கின்ற வகையில் ஒரு நோட்டீஸும் தரப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பானைக்கு அவர்களுடைய பதில் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு கிரிமினல் ஆக்ஷனும் அவர்கள் மேல்